ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி வரும்போது எல்லா விஷயமே அவர் கூட ஷேர் பண்ணி வாழணும் அப்படிதான் வந்தேன் சார் நான். என்னோட மொபைல் போன்ல இருந்து நான் வெளிப்படையா தான் அவர்கிட்ட வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் டிபி வச்சதே இல்ல. எனக்கு நீ டிபி வைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. நான் உடனே மாத்திக்கிட்டேன். அவரோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாரு. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவங்களுக்கு இருக்கிறதுல கியூரியாசிட்டி சார். வாட்ஸ் ராங் இந்த கியூரியாசிட்டி வந்து லைஃப்க்கே வந்து நல்லது இல்ல. அதனால யார் சொன்னா கியூரியாசிட்டி மேக்ஸ் லைஃப் பாஸ்? நான் சொல்றேன். இவன் மொபைல் எப்படி நம்ம வாங்குறது, பாஸ்வேர்ட் எப்படி நமக்கு தெரியறது? நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் ஒரு மனைவி பண்ணி உங்க போனை அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க ரகசியமா வச்சிருக்கீங்க? மனைவி வந்து இடையில வந்த உறவு, ஓகேங்களா? அப்ப யார்ட்ட ஷேர் பண்ணலாம்? கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அப்ப ஏன் உங்களுக்கு இடையில வந்த உறவுங்க உங்க மனைவி டிபி வைக்க கூடாதுங்க? நான் ஏன் உங்களை வைக்கணும்னு கேள்வி கேட்டதுக்கு சரியான காரணத்தை எனக்கு சொல்லல. நீங்க டிபி வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறது எப்படிங்க பரிசீலனை நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா? இன்னைக்கு வர பாதிப்புகள் எல்லாமே ஆண்களோட பெண்கள். அந்த பாதிப்பு யார் செய்யறா? ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆள் தான் நீங்க. ஆனா என்ன பேச்சு பேசுறீங்க? அந்த பையன் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மைண்ட் தாட்ல இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு டிபி வைக்க கூடாதுன்னு சொன்னே அவங்க மாத்திக்கினாங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு மேல தப்பு சொல்லணும். ஏன் அது மாத்தணும் கேள்வி கேட்டிருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருக்கதான் பொண்ணுங்களை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டி அடக்கி வைக்கிறாங்க. பொண்ணுங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி பசங்கெல்லாம் ஈஸியா அழிச்சிடலாம். இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பொண்ணுங்க வந்து சொல்றது கிடையாது. எங்க நம்ம புருஷன் இப்படிதான் அப்படின்னு சொன்னா நம்ம புருஷனை கேவலமா பார்க்க போறாங்கன்றதுனால நிறைய பொண்ணுங்க வந்து சொல்றது கிடையாது. ஆனா இப்போ ஒரு ப்ராப்ளம், பொண்ணுங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாருல, அந்த ப்ராப்ளம் பாக்குறதுக்கு ஏன் உங்களால முடியாதா? ஹஸ்பண்டா இருந்தா அது கூட வர ப்ராப்ளத்தை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாதா? அந்த அளவுக்கு குழையா நீங்க? ஒரு ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றவன் தான் உண்மையால புருஷன், உண்மையால மனுஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரோம் அப்போ பயந்தாங்குழி போல இருக்கு அவரு, எனக்கு தெரிஞ்சு. அதனால அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, பிரச்சனை நம்மள ஏதாவது இது பண்ண போறாங்க அப்படின்றதுனால ஒரு கேவலமான ஒரு பயத்தினால அவங்கள வந்து டிபி வைக்க கூடாதுன்னு ஒரு இது பண்ணி வச்சிருக்காரு. ஷோ கடவுள், இந்த மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் பார்த்தா அப்படி எரிச்சலா வருது உண்மையில. இந்த மாதிரி பொண்ணுங்க தயவு செஞ்சு அடங்கி போகாதீங்க. எதுக்குமே டிபி ஒரு ஃபோன் யூஸ் பண்றது அது நம்மளோட இஷ்டம். நம்ம போட்டோ வைக்கிறோமோ இல்லை வைக்காம கூட போறோம், இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணாம போறோம், அது நம்மளோட இஷ்டம். அது வந்து கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவர் சொல்ற ஒரு கியூரியாசிட்டி, எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது. எதுக்கு பார்க்கணும்? ஏன் நீ உங்க ஒய்ஃபு ஃபோன் பார்க்கும்போது உங்க ஒய்ஃப் உங்க ஃபோன் பண்றதுக்கு பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அப்படிதானே. பொண்ணுங்க இந்த மாதிரி அடங்கி போகாதீங்க. எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க. ஏன் டிபி வைக்க கூடாது, ஏன் அது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான ரீசன் இல்லையா அவர் சொல்றது பாத்தீங்களா? சரியான ரீசன் இல்லையா அவர் வைக்கிறதுக்கு மட்டும் நல்ல ரீசன் இருக்கு போல இருக்கு.